கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 கிராமம் அப்படிங்கிற ஊருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நிலப்பாறை அப்படிங்கிற பகுதியில் புனித தோமையார் குருசுமலை தான் நம்ம போக போகிறோம். வாங்க. நாகர்கோவிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் இந்த நிலப்பாறை ஊர். நீங்கள் திருநெல்வேலி வழியாக வந்தீங்கன்னா 5 கிராமம் ஊருக்கு வந்து 5 கிராமத்திலிருந்து நிலப்பாறை ஊருக்கு ஒரு சில கிலோமீட்டர்லே நீங்கள் வந்துடலாம். இயற்கை எழில் கொஞ்சும் பசுமையான மரங்கள் நிறைந்த இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடியது தான் புனித தோமையார் குருசுமலை. ரொம்ப அழகான ஒரு ஏரியா. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எப்படி பச்சை பசேல்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒரு அழகான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித தோமையார் குருசுமலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் புனித தோமையார் குருசுமலை. நீங்கள் ஒரு 2 மணிக்கு மேலே, அதாவது மதியம் 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு உள்ள இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயில் தாழ்ந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மலையில் ஏறினீங்கன்னா கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் குறைந்து நீங்கள் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப உயரமான மலையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன மலை தான். ஆனால் போகக்கூடிய பாதை ரொம்ப கரடு முரடாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் போகணும். வாங்க. இங்கே வண்டிகள்லாம் நிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு இடமே இருக்குது. நான் போன நேரத்தில் எந்த ஒரு கூட்டமும் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் ஈஸியாகவே உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம வண்டி பார்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்திலே உயரமான ஆண்டவருடைய ஒரு சொரூபம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இதை வணங்கி விட்டு அதன் பிறகு நாம் அந்த குருசு மலையில் ஏறலாம். தவக்காலத்தில் பயணம் செய்வதற்கு மிக ஏற்ற ஒரு இடம் நண்பர்களே. ஏன்னா இந்த ஊருக்கு உள்ளே நம்ம வர ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா சிலுவை பாதைக்கான ஸ்தலங்கள் ஆரம்பமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் வரச்சில் பார்த்தேன், அந்த வழியாக சிலுவை பாதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை போனதுனால கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த 1வது ஸ்தலம் கீழே இருக்குது, அங்கேருந்தே சிலுவை பாதை படிச்சுட்டு வர்றதை பார்க்க முடிஞ்சது நம்மளால். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். தெற்கு கள்ளிக்குளத்தில் மலைமாதா கோவிலில் அந்த மலை மீது ஏறும்போது மேகங்களுக்கு நடுவே ஒரு ஒளிக்கீற்று நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மலை பகுதிக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கேமராவில் இந்த மாதிரியான ஒரு ஒளி தென்படுது, அது என் கண்ணில் படுகின்றது. வெறும் கண்ணால் நான் பார்க்கும் பொழுது இந்த ஒளி தெரியல. பட் கேமரா வச்சு நான் பதிவு செய்யும்போது இந்த ஒளி சூரியனிலிருந்து பிரதிபலித்தது. இது கேமராவில் லென்ஸில் பட்டு வந்தது அப்படின்னு நம்மளாம் பல பேர் கண்டிப்பாக சொல்லுவோம் இல்லையா. எனக்கும் அப்படி தான் முதல்ல தோணிச்சு. ஆனாலும் நான் போகிற இடம் ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு காட்சி என் கேமராவில் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அதை நான் அதிசயமாகவும் பார்த்தேன். சரி, அதற்கு அறிவியல் ரீதியாக விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க. இருந்தாலும் நம்மை தாண்டி நமக்குள் ஆண்டவருடைய வெளிச்சம் கிடைக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி வாங்க, இந்த பயணத்தை நாம் தொடருவோம். பாருங்கள், இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு நிறைய மரங்கள். அதில் முக்கியமான மரம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்குது பாருங்கள், அதுதான் நிறைய இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்கனிகள்லாம் கொட்டி கொட்டி கிடந்தது. பிஞ்சிலே பார்த்திங்கன்னா எல்லாம் காற்றில் உதிர்ந்து கீழே கிடக்கிறத பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நான் வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் எல்லாம் சின்ன சின்ன காய்களாக இருந்தது. அதேமாதிரி மரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கிறத பார்க்க முடிந்தது. நண்பர்களே, நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் அது சீசன் ஆரம்பிச்சிருக்குது. இந்த இருக்கிற மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் தான். சரி, இதை கடந்து நம்ம போகலாம். கவனமாக ஏறுங்க. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் மரம் தான் ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஏறும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடதுபுறத்தில் பாருங்கள் ஒரு கெபி இருக்குது பாருங்கள். அந்த கெபிக்கு உள்ளே போய் பார்த்தா மரித்த ஆண்டவருடைய உருவத்தை தத்ரூபமாக சுரூபமாக வச்சுருக்கிறாங்க. அப்படியே எனக்கு உள்ள அந்த சிறுபத்தை பார்த்துட்டு அப்படி புல்லரிச்சிட்டு நண்பர்களே.
அந்த அளவுக்கு தத்ரூபமாக அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மலைக்கு ஏறும்போது மறக்காமல் இந்த கெபி உள்ளே போய் அந்த மரித்த ஆண்டவருடைய சிறுபத்தை நீங்கள் தரிசனம் செய்துட்டு போங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வலதுபுறத்தில் புனித தோமையார் ஆலயம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பூட்டி இருந்ததுனால என்னால் உள்ளே போய் பார்க்க முடியல. இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா மலை ஏற போகிறோம். மலைக்குகை மாதா அப்படின்னு போட்டு இந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு பாதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. வாங்க, தவக்காலத்தில் நீங்கள் வருவதற்கு அற்புதமான ஒரு இடம் இந்த மலைக்குகை மாதா. பாருங்க, இது யார் திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேதகாயர் ஸ்டீபன் ஆண்டகை அவங்க தான் திறந்து வச்சிருக்கிறாங்க. வாங்க, இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, காலணிகளை கலற்றி வைத்து விட்டு மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சில பேர் செருப்பு போட்டு போயிட்டு இருந்தாங்க, வெயில் சுடுதே அப்படின்னு சொல்லி. நீங்கள் தவக்கால பயணமாக வந்தீங்கன்னா செருப்பை கலத்தி போட்டுட்டு போங்க. இங்கே பாருங்கள், வரிசையாக மாதாவுடைய நிறைய சிறுபங்கள் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், அதில் எந்தெந்த மாதா அப்படிங்கிறத பெயர் குறிப்பிட்டப்பட்டிருந்தது. செங்கோல் மாதா, இங்கே பாருங்கள், செங்கோல் மாதா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அப்புறம் பனிமய மாதா, பாருங்க வியாகுல மாதா சொல்லி எல்லா மாதாவுடைய திரு உருவங்களும் இங்கே சொரூபமாக வைக்கப்பட்டிருந்தது. நண்பர்களே, எல்லாத்தையும் பார்த்துட்டே நீங்கள் அப்படி இந்த மலைக்கு மேலே வரைக்கும் ஏறலாம். அற்புதமான காட்சி, ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. பயபக்தியோடு மலை ஏறணும் அப்படிங்கிறதான் குறிக்கோள். அதை மறந்துடாதீங்க யாரும். பாருங்க, மேலே வந்தாச்சு. மழை நேரம் தவிர மற்ற நேரங்களில் இது நம்ம தைரியமாக ஏறலாம். ஏன்னா மழை நேரத்தில் தான் தண்ணீர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம மலை ஏற வேண்டியிருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம மலை ஏற வேண்டியிருக்கும். மலைக்குகை மாதா இங்கே தான் இருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். அமைதியாக செல்லவும் போட்டிருக்கு.
அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே பாருங்கள் மாதாவுடைய சொரூபம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அதுலேயும் பாருங்கள் நிறைய பேர் இந்த குழந்தை வரம் வேண்டி தொட்டிலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே வர்ற நிறைய பேருக்கு குழந்தை பேர் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்ல நான் கேட்ட நண்பர்களே, எதையும் பக்தியோடு நீங்கள் செயல்படுங்கள். இங்கே வாங்க, இந்த மாதாவை பார்த்ததுக்கப்புறமா நம்ம அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். கீழே இறங்கி வந்தது அந்த அடுத்த மலைக்கு நம்ம ஏற முடியும். தோமையார் மலைக்கு நம்ம போக முடியும். இந்த பாதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி வந்து இப்படி லெஃப்ட்டில் வந்து திருப்பி ரைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு சிற்றாலயம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், திருச்சிலுவை வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அதில் வந்து பார்த்திங்களா எண்ணெய் வார்த்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு மாலை போட்டு வச்சுருக்காங்க. உள்ள தோமையாருடைய சுரூபம் இடம் பெற்றிருந்தது. வாங்க மலை ஏறுவோம். நிறையா வித்தியாசமான மூலிகைகள்லாம் இருந்தது. நான் அதை பார்த்தேன். நிறையா நல்ல உடல் நலம் தரக்கூடிய மூலிகைகள் இங்கே வளர்ந்திருப்பதை பார்க்க முடிந்தது. நிறைய பேர் அது என்ன செடின்னு தெரியாமல் அப்படி கடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான மூலிகைகள்லாம் வந்து இந்த மலையில் வந்து இடம்பெற்றிருக்கின்றது நண்பர்களே. நீங்கள் போகும்போது அதெல்லாம் பார்த்துட்டே போங்க. நிறைய பேருக்கு இந்த இயற்கை தாவரங்கள் சார்பான விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை பற்றி தெரிய வரும். அவங்களாம் பார்த்தாங்கன்னா இது என்னென்ன மூலிகை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு நிறைய நோய் தீர்க்கக்கூடிய மூலிகைகள் நிறைந்த ஒரு மலையாக இந்த புனித தோமையார் மலை இருக்கின்றது நண்பர்களே. பாருங்கள், ஜல்லி போட்டு வச்சுருக்காங்க. வேலை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறாங்க. வெறுங்காலோடு நடந்து வரும்போது கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது இந்த பயணம். அதிலே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கிராசிங்கில் பாருங்கள், இங்கே ஒரு படி ஏறுது பாருங்கள். நம்ம ஆக்சுவலி இப்படி போக வேண்டியதில்லை. ஆனால் இங்கே ஒரு குருசடி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படி போகலாம். சரிங்களா? நான் பார்த்துடலாம் தான் நினச்சி ஏறினேன். ஆனால் ரொம்ப குறுகலான படி பாருங்கள். புதர் மண்டி போய் கிடக்குது. நீங்கள் பகல் நேரத்தில் நல்ல வெளிச்சம் உள்ள நேரத்தில் ஏறுங்க. இரவு பொழுதில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உள்ள ஏதாவது இருக்கக்கூடாது இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த பாதையில் வந்து சீரமைக்காமே இருக்குது. நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த வழியாகவும் போய் பார்த்துடலாமா என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாதைகளை வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் ரொம்ப கவனமாக தான் போக வேண்டியிருந்தது. நான் எப்படியோ போய் அதில் இருக்கிறத என்ன கெபி அப்படி பார்த்துடலான்னு நினச்சி போனேன். ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த பாருங்கள் கல்லுகள்லாம் உடஞ்சி ஆணியாக கிடந்தது. சரி, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாமே, திருப்பி மலையிலேருந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப டேமேஜ் ஆகி கிடைக்குது. நிறைய ஆணி பலகையில், சென்ட்ரிங் பலகையில் ஆணி நிறையா போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் என்ன சொல்ல யோசனையாகத்தான் இருந்தது. சரி, அங்கேருந்தே நான் பார்த்துக்கிட்டேன்.
பார்த்துட்டு வந்த வழியே திரும்பி வந்து திருப்பி மலை மேலே தோமையருடைய சொரூபத்தை பார்க்க போண்டியிருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், செடிகள்லாம் பாருங்கள். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து திருப்பயணம் நிறைய பேர் வருவாங்க. இப்போ தவக்காலம் இல்லையா? இந்த மாதத்தில் திருப்பயணமாக நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வர்றதுக்கு தைரியமாக மக்கள் மலை ஏறுவாங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள் இங்கே இந்த கொடுக்காப்புளி மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன்னா சிட்டிக்குள்ளலாம் அந்த மரங்களெல்லாம் இப்போ வெட்டிட்டு எல்லாம் கட்டடங்களாக வந்தாச்சு. இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த மலை மீது இந்த கொடுக்காப்புளி மரத்தை பாருங்கள், அழகாக காயெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் சீசனே அங்கே ஆரம்பிக்குது. இங்கே வாங்க, இங்கே வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே அற்புதமான மாதாவின் காட்சி ஒன்று கண்டேன். இங்கே பாருங்கள், மலை மேலிருந்து மாதா விண்ணகத்தை நோக்கி ஜெபம் செய்வது போல அந்த காட்சி இருந்தது நண்பர்களே. மாதா பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு சொரூபம். இங்கே பாருங்கள், காத்தாடிகளாக தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த ஏரியாவே கம்ப்ளீட்டாக காத்தாடிகள் தான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா நம்ம ஏறி வந்த இடம் தெரியுதா? எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த சைட்லலாம் சைடு கைப்பிடிச்ச ஒரு இல்லை, அந்த கம்பி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கம்பியும் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ஏறணும். சைடுலலாம் பார்த்திங்கன்னா முள்ளு மரம், இந்த முள் பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மரம் தான் இங்கே இருந்தது. முன்னாடிலாம் அந்த காலத்தில் இந்த பந்தல் போடுவாங்க. பந்தல் போடும்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் குண்டூசிலாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த பந்தல் மாட்டுறதுக்கு துணிகள். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள் தான் இடுப்பில் அப்படி ஒரு பை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த முள் எடுத்து தான் பந்தலே வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த முட்கள்லாம் இங்கே நிறைய பார்த்தேன். அந்த மரங்கள், முட்கள் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் மேலே ஏற ஏற சுற்றி சுற்றி பார்த்துட்டே தான் வர வேண்டி இருக்குது.
பாதைகள் மட்டும்தான் கொஞ்சம் கரடு முரடா இருக்கு. மற்றபடி எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஊரில் நிறைய இந்த தோமையாருடைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக வரலாம். நீங்கள் ஏறும்போது கவனமாக ஏறணும், அவ்வளோதான். வேறு மற்றபடி ஒரு கவலையும் வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா வெறுங்காலோட வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க. கீழே முட்கள்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா முள் செடிகள்லாம் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெட்டி பராமரித்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா தலைக்கு மேலெலாம் முள் செடி, வலது பக்கம் முள் செடி தான் வளர்ந்துருக்கு. இந்த பாதைகள்லேயும் சின்ன சின்ன முட்கள்லாம் அங்கங்கே கிடந்தது. வெறுங்காலோடு நடக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பராமரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பக்தர்கள் ஏறுவதற்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் ஏறலாம். இங்கே பாருங்கள், பாதையை பார்த்தீங்களா. உண்மையிலே தவக்காலத்தில் இந்த பயணம் மேற்கொள்வதற்கு மிகச்சரியான ஒரு இடம் நண்பர்களே. இப்படி தான் இருக்கணும் இல்லையா? ஆண்டவருக்காக ஆண்டவர் திருச்சிலுவையை தூக்கிக்கிட்டு கல்வாரி மலையில் அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த பாதைகள்லாம் சொல்லுங்கள். முட்களும் புதர்களும் மண்டி கிடந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த பாரமான சிலுவையை கொண்டுட்டு அவர் மலையேறி இருப்பார். அதற்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி தான் தோணும். இந்த பாருங்கள், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்க. செடி வளர்ந்து கிடக்கு. வந்தாச்சு. இங்கே பாருங்கள், புனித தோமையாருடைய சுரூபம் இருக்கா, தெரியுது பாருங்கள். கிட்ட வந்தாச்சு. இதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக அப்படி ஏறணும். இங்கே பாருங்கள், கள்ளி செடியெல்லாம் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கள்ளி செடிகளை கடந்து மேலே ஏறி வர வேண்டும். பாருங்கள், அந்த பாறையிலேயே படிக்கட்டுகள்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். வந்தாச்சு. உயரமான மலை. இதிலேருந்து பார்த்தா எப்படி ஊர் எல்லாம் தெரியுது பாருங்கள். நீங்கள் நல்ல ஒரு தெளிவான ஒரு பைனாக்குலர் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாதையை பாருங்கள். அப்பா, நான் உயரம் பார்த்தீங்களா. பாருங்கள், புனித தோமையாரோட சிலையை பாருங்கள். அற்புதமான காட்சி நண்பர்களே. இந்த இடத்துக்கு நிறைய பேர் தவக்கால பயணமாக வர்றாங்க. நான் வரும்போது அங்கே கூட ஒரு பக்தர் ஒருத்தர் வந்து முழங்காலிட்டு புனித தோமையாரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். அதையும் பார்க்க முடிந்தது நம்மால். சொல்லுங்கள் சார், என்ன காரணத்துக்காக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க? எனக்கு வீட்டில் நிறைய சூழ்நிலை பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நிறைய கஷ்டங்கள் நிறைய நான் அனுபவிச்சிட்டேன். அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணதுக்காக வந்திருக்கிறேன். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சொன்னது யார்? எனக்கு தூத்துக்குடியில் ஒரு ஒரு பிரதர், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பிரதர். அவர் வந்து பேர் சொல்ல விரும்பலை, ரொம்ப க்ளோஸான பிரதர். அவரை வந்து நல்ல எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொன்னார், அதுக்காக நான் வந்திருக்கேன். சரி, ஓகே. என் குடும்பத்தை அழைச்சிட்டு வருவீங்களா இனிமேல்? கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் நடந்து போகிறாரு பாருங்கள். அவர் மலை ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கிறாரு. என்ன வெயில் தெரியுமா? ஆனால் இந்த மலை ஏரியாவில் நம்ம ஏறும்போது அந்த வெயில் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் தெரியல. அதுக்கு முன்பாக வரைக்கும் நல்ல வெயில் அடித்த மாதிரி இருந்தது. இந்த மலை நல்ல இயற்கை சார்ந்த ஒரு இடமா இருக்குது பார்த்தீங்களா. நிறைய மரங்கள் இருக்குது, நல்லா பசி தீர்க்கக்கூடிய நெல்லிக்கனிகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது. கொடுக்காப்புளி மரம் இருந்தது. இப்படி நிறையா பயன் தரக்கூடிய மரங்களாகத்தான் இந்த இடத்துல இருக்குது. அது போக மூலிகை செடிகள் நிறைய இந்த மலையில்
வளர்ந்து இருக்குது. இந்த நாட்டு மருந்து தெரிந்தவங்க, மூலிகை செடியினுடைய மகத்துவம் தெரிந்தவங்களாம் அந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னு வைங்க, ஒரு செடி விட மாட்டாங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் போவாங்க. இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தயாராக இருக்கிறீங்களா வர்றதுக்கு? நாகர்கோவில் தாண்டிங்கன்னா 5 கிராமம், 5 கிராமத்துலேருந்து நிலப்பாறை ஊர். நிலப்பாறையில் இருக்கக்கூடிய இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள். திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்க கன்னியாகுமரி செல்லக்கூடிய பேருந்தில் ஏறினீங்கன்னா 5 கிராமம் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிடலாம். அங்கேருந்து நிலப்பாறையிலிருந்து இந்த இடம் அங்கே பாருங்கள். அங்கே ஒரு பசங்க டீம் இருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஆண்டவருடைய பாடலுக்கு ஷூட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாடல் படக்காட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. வாங்க நம்ம இறங்கும். இந்த ஒருத்தர் இறங்கிட்டு இருக்காரு பாருங்கள். நம்ம ஏறின எல்லா இடத்துலேருந்து இப்போ இறங்கணும் வரிசையாக. இறங்கும்போது தாங்க கடினமாக இருக்குது. வழக்கமாக சில மலையில் வந்து நம்ம ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இறங்குறது ஈஸியாக இறங்கிடும். ஆனால் இந்த மலை என்னமோ தெரியல, இறங்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. நீங்களே வந்து அதை உணர்வீங்க. என்னடா ஏறும்போது இருந்ததை விட இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. இங்கே பாருங்கள், வரிசையாக எல்லா மாதா சிறுபமும் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வரும்போது இப்படி தான் வந்தோம் இல்லையா? வாங்க, கவனமாக மலையிலேருந்து இறங்குவோம். நம்மளுடைய திருப்பயணத்தை நிறைவு செய்வோம். இங்கே பாருங்கள், நான் கீழே வரும்போதாவது இந்த தோமையர் ஆலயம் வந்து திறந்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். அங்கேயும் திறக்கலை. அப்பமும் இந்த திருமலைக்கான கொடிமரமும் கீழே இருக்குது பாருங்கள். அதையும் பார்த்தாச்சு. என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.